மனிதர்கள் இல்லை நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டா, குறிப்பாக ஒரு ஆண் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட சிறந்த ஒரு பலமுள்ள முஃமினா வாழ்றது யாராலையும் முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் யாருடைய அங்கீகாரமும் அவங்க எதிர்பார்த்துலாம் நிற்கல. இதில் அவங்க செஞ்ச ஒவ்வொரு முடிவுலையும் எத்தனையோ விமர்சனங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்தாலும், அன்சாரிகள் நீங்கள் கவனிக்கிறது இல்லை, முஹாஜிர்களுக்கு தான் நீங்கள் அதிகமாக கூட்டு கொடுக்குறீங்க, எல்லாத்துலேயும் முஹாஜிர்கள் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு யாருக்காக ரசூலுல்லாஹ் நின்னாங்களோ அவங்களே பற்றி பேசும்போதும் கூட ரசூலுல்லாஹ்லாம் சோர்ந்து உட்காரல. ஏன் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க இருக்கிறதும் அவங்க செய்கிறதும் அல்லாஹ்வுக்காக, அவ்வளோதான். அதில் மக்கள் புகழணும், இகழணும், மக்கள் ஏற்றுக்கணும், அங்கீகரிக்கணும், மக்கள் நம்மளை நல்லவங்கள்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்ல விரும்பவே இல்லை. சஹாபாக்கள்லாம் ரொம்பலாம் தூக்கி கடாசிடுவார். மனிதர்கள்லாம் அவங்கள பற்றி பேசுகிறத வச்சுலாம் சஹாபாக்கள் வாழலை. நீங்கள் நம்ம வாழ ஆரம்பிக்கணும்ல. ஒரு விஷயத்தை செய்கிறதே நம்ம மனிதர்களுக்காக தான். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, எப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குமா, அல்லாஹ் இதை ஏற்றுப்பானா, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவானான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இங்கே யாரை திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா அவன் எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவான். நீ அவனை